ஒரு பக்கம் 67 கல்குவாரிகளை இழுத்து மூடுகிற கனிமவள அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய துறையில ஒரு தாசில்தார்ட்ட போயிட்டு ஒரு குளத்துல போய் மண் எடுத்து கொண்டு வந்து வயல்ல போடுவாங்க. ஒரு வண்டல் மண்ணுமாங்க. அது தாசில்தார்ட்ட போய் அனுமதி வாங்கினாலே போதுமானது. தாசில்தார் அனுமதி கொடுக்கணும். அதுக்கு தமிழ்நாடு கனிமவளத்துறையும் உத்தரவு கொடுத்துருக்கு, முறையான அனுமதி கொடுத்து நீங்க வண்டல் மண்ணை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது காலகாலமா இருக்கு. ஆனா நாங்க ஒத்த பைசா வாங்க மாட்டோம், கரப்ஷனே நடத்த மாட்டோம், கமிஷனே வாங்க மாட்டோம், நோ பார்ட்டி ஃபண்ட், நோ எம்எல்ஏ ஃபண்ட், நோ மினிஸ்டர் ஃபண்ட், எங்கள்ல யாராவது தவறு செய்ய மாட்டான், தவறு செய்யும் விட மாட்டான் அப்படின்னு எம்ஜிஆர் ரேஞ்சுக்கு டயலாக் பேசினாப்ல. அவன் குறி வைத்தால் தவற மாட்டான், தவறு என்றால் குறிய வைக்க மாட்டாங்கிற மாதிரி தவறு செய்ய மாட்டான், தவறு செய்யும் விட மாட்டான். அப்புறம் எதுக்காக சிறுவைகுண்டத்துல இந்த வண்டல் மண்ணை எடுக்கணும் அப்படின்னா தாசில்தார்ட்ட போய் கேட்டா தாசில்தார் சொல்றாராம், எம்எல்ஏ பார்த்துட்டு ஒரு லோடுக்கு 300 ரூபாய் கொடுங்க சார், அப்படின்னா சார் நாங்க உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியும். வண்டல் மண்ணுக்கும் அந்த எம்எல்ஏக்கு என்ன சம்பந்தம்? வண்டல் மண் எடுப்பதற்கு தாசில்தார் அனுமதி கொடுத்தாலே போதுமானது. விவசாயிகள் குளத்திலிருந்து கொண்டு வந்து வண்டல் மண்ணை எடுத்து போடுவதற்கு எம்எல்ஏ, தாவேகா எம்எல்ஏ, சிறுவைகுண்டம் எம்எல்ஏ சரவணனுக்கு என்ன பணம் கொடுக்கணுங்கிற கேள்வியை இப்ப அங்க இருக்க விவசாயிகள் கேட்டுட்டு இருக்காங்க.